ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோகனட் ஃப்ளவரை வச்சு பீகாக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோகனட் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. அதாவது தேங்காயோட மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. தனியாக இது பண்ணி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். ஸோ அதை தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஒரு 40-50 ஃப்ளவர் பக்கம் தனியாக எடுத்துட்டேன். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் பிரிச்சிட்டேன். ஒரு பெடல்ஸ்க்காக கவுண்ட் பண்ணி ஒரு 15 ஃப்ளவர்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. அது போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃப்ளவர் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர், க்ரீன் கலர், அதுக்கப்புறம் மெரூன் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் மாதிரி அடிச்சிருந்தேன். பீகாக் பெடல்ஸ்க்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உள்ளே அந்த பீகாக்கோட பெடலோட உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ப்ளூ, க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ, இந்த கலர்ஸ் எல்லாமே கொடுத்து அடிச்சிருந்தேன். ஃப்ளவர்ஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ அவுட்லைன் ஃபுல்லாக எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். ஒரு சில ஃப்ளவருக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருந்தேங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பீகாக்கோட பெடல்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகாக்கோட கழுத்து, அந்த இதுக்காக ஒரு அட்டையில் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் தெர்மாக்கோல் வச்சு எந்தெந்த இடத்துல நமக்கு பெடல்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகாக்கோட அந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த பெடல்ஸ் லீஃப் கிராஃப்ட் ஷீட்டை வச்சு எந்த மாதிரி வேணுங்கிறதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி ஒரு லீஃபும் ப்ளஸ் அதோட பெடல்ஸும் வச்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ண பூ, அந்த பெயிண்ட் பண்ணது எல்லாமே இருந்ததுங்க. அது கீழே வச்சு பார்த்தேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபைனலாக ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பீகாக் பெடல்ஸ்க்காக பெயிண்ட் பண்ணிட்டேங்க. ஸோ க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக அடிச்சு விட்டு அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பீகாக்கோட கழுத்தை அடுத்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கழுத்து ஃபுல்லாக நேவி ப்ளூ கலர் கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 சைட்லேயும் கிராஃப்ட் பேப்பரை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லோ கலர் 2 சைட்லேயும், ப்ளூ கலர் நேவி ப்ளூ நடுவுலேயும் கொடுத்துருந்தேங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதையே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீகாக்கோட கழுத்துக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த வரி வரியாக அந்த வளைவாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸுக்கு கீழே என்ன பண்ணியிருந்தோம், கொஞ்சம் கிராஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தேங்க. நல்லா இருந்தது. க்ரீன் கலர் பெயிண்ட்டும் ப்ளஸ் அது கூட டாட் எல்லோ வித் க்ரீன் கலரும் அடிச்சிருந்தோம். அதே மாதிரியே மேலே இருக்கிற கொஞ்சம் ஃபில் ஆகாத இடத்துக்கும் ஸோ அதே மாதிரி கொடுத்துருந்தோம். பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டாடா, பாய் பாய்.